ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மதுரை ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக வணங்கையிலேயே ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு அதையும் ஒரு வணக்கிக்கலாங்க. 5-6 பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வணக்கி வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்காங்க. அந்த பொட்டுக்கடலையும் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாங்க. பொடுசாக நறுக்கி தாளிக்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இட்லி வச்சு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சுங்க. எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.